Hi students, welcome to 6th Standard Maths Chapter 4 Geometry Part 2. Students, in previous video you learnt line, line segment and rays. In this video we are going to study about angles. What is angles? When two rays or line segments meet to the endpoints, they form an angle at the point. See the picture. இந்த படத்தை பாருங்க. AB and AC are the sides and A is the vertex, which is the meeting point of both the line segments. ரெண்டு ரேயா அல்லது ரெண்டு லைன் செக்மெண்ட்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Naming angles. See the picture. See the first picture. Angle PQR. QP and QR are its sides. P is on QP. R is on QR. இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் PQR. Q அப்படிங்கிறது ஆங்கிள். நம்ம ஆங்கிளை மென்ஷன் பண்ணும் பொழுது அதை சென்டராக வச்சுக்கணும். இப்போ Qன்றது ஆங்கிள்ங்கிறனால PQR அப்படிங்கிறது சொல்லணும். இப்போ நெக்ஸ்ட் பிக்சரில் பாருங்கள், இங்கே B தான் ஆங்கிள். அப்போ அதுதான் சென்டர் வரணும். அப்போ எப்படி சொல்லணும்னா ஆங்கிள் ABC அப்படின்னு சொல்லணும். ஓகேயா? இப்போ செகண்ட் பிக்சரில் பாருங்கள், ஆங்கிள் ABC. BA, BC ஆர் இட்ஸ் சைட்ஸ். சென்டர் பாயிண்ட் என்னது? வெர்டெக்ஸ் B. A எங்கே இருக்குது? BAயில் இருக்குது. C எங்கே இருக்குது? BCயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெஷரிங் ஆங்கிள்ஸ். கேன் வி மெஷர் ஆங்கிள்ஸ் டு? ஆங்கிள்ஸை மெஷர் பண்ண முடியுமா? எஸ், யூஸிங் ப்ரொடக்டர். தே ஆர் மெஷர்ட் இன் டிகிரிஸ் which are denoted by the symbol degree. This has to be marked to at top right of a number. நம்ம ஆங்கிள்ஸ் எழுதும் பொழுது அந்த டிகிரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். அதுதான் அதோடைய சிம்பிள். ஓகேயா? நம்பரோட டாப் ரைட் சைடு அந்த டிகிரின்ற ஓ அப்படின்ட்டு போடுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ். ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ்னால் some angles are special. 90 degree is one such. We call it as the right angle. இது பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கரெக்டாக 90 டிகிரி இருக்கும். இது எப்படி வச்சதுன்னு இந்த ஃபிகரில் எப்படி தான் இருக்கும், ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருந்தால் அது ஸ்பெஷல் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுதான் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். acute angle. Acute angle. See the picture. Each of the angles in the above picture less than a right angle. Angles smaller than 90 degree are called acute angle. 90 டிகிரியை விட குறைவாக இருக்கக்கூடிய ஆங்கிளை தான் acute angle அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்க படத்துலலாம் பாருங்களேன், அது 90 டிகிரியோட கம்மியாக, 90 டிகிரினா ரைட் ஆங்கிள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதை விட கம்மியாக குறுகி இருக்குது. குறுகி இருக்கிறதுனால தான் இதை நம்ம அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிளுக்கு தமிழில் குறுங்கோணம்னு அர்த்தம். அதாவது குறுகி இருக்கும், 90 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். நெக்ஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள். See the picture. Each of the angles in the above picture greater than right angle. If an angle is more than 90 degree and less than 180 degree is called an obtuse angle. 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கும், 180 டிகிரியை விட குறைவாக இருக்கும். இதுதான் நம்ம அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் எப்படி இருக்குது, விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, அப்டியூஸ் ஆங்கிள்ஸ்க்கு தமிழில் விரிகோணம் அப்படின்னு அர்த்தம். இங்கே இருக்க பிக்சரும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியை விட பெருசாக தான் இருக்கும், 180 டிகிரிக்கு உள்ளே இருக்கும். இதுதான் நம்ம அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிள் மெஷர்மெண்ட் யூஸிங் ப்ரொடக்டர். ஹவு டு வி மெஷர் an angle? ஆங்கிள் வச்சு எப்படி மெஷர் பண்ணணும்னு தெரியுமா? யூஸிங் எ ப்ரொடக்டர் we can measure an angle. ப்ரொடக்டர் வச்சு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். A projector has one center and a base line. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் கீழே கோடு போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள், பேஸ் லைனும் அந்த நடுவில் ஒரு கோடு மாதிரி இருக்கிறது தான் சென்டர் பாயிண்ட். It has two scales, namely inner scale from 0 degree to 180 degree in anti-clockwise direction and outer scale from 0 degree to 180 degree in the clockwise direction. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கேல் இருக்கும், உள் சைடாக ஒரு பக்கம் இருக்கும், வெளி சைடாக ஒரு பக்கம் இருக்கும். உள் சைடாக இருக்கிறது தான் நாம் எப்போதும் லெஃப்ட் சைடு வச்சு யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். வெளியில் அவுட் சைடில் இருக்கிறத ரைட் சைடு இருக்கும்போது வச்சு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வெரி ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ். ஹியர் யூ ஃபைண்ட் AC இஸ் எக்ஸாக்ட்லி an AB. தென் த ஆங்கிள் இஸ் 0 டிகிரி. இட் இஸ் கால்ட் த ஜீரோ ஆங்கிள். See the picture, அந்த லைனை பாருங்கள். ஏபின்ற லைனில்
ஏசிங்கிற பாயிண்ட்டு இங்கே இருக்குது. ஓகே, அப்போ ஏசி வந்து எக்ஸாக்டில் ஏபியில் இருக்கிறதுனால இது வந்து இதுக்கு ஆங்கிள் கிடையாது. ஸோ இதை நம்ம 0 ஆங்கிள்னு சொல்கிறோம். See next picture. If C is exactly on the opposite side B, Bக்கு எதிர்த்தாப்புல C ஆயிடுச்சு. With vertex A in the middle. அதோடைய vertex Aங்கிறது நடுப்புள்ளியாக மாறிடுச்சு. அப்போ இதோடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கும். இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். Two angles are complementary to each other if they are up to 90 degree. ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணும்பொழுது 90 டிகிரி வந்துச்சு அப்படின்னா அதை காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டூ ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் இஃப் தே ஆட் அப் டு 180 டிகிரி. இதே அதே மாதிரி தான் ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணும்பொழுது 180 டிகிரி வந்ததுன்னா நம்ம அதை சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டேக் பேஜ் நம்பர் 79. எக்ஸசைஸ் 4.2. யூஸ் எனி நம்பர் ஆஃப் த கிவன் டாட்ஸ் டு மேக் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா 90 டிகிரி விட சின்னதாக இருக்கும், குறுகிய கோணமாக இருக்கணும். Draw the picture. Next, and obtuse angle. Obtuseனா என்ன மீனிங்? 90 டிகிரி above. அப்போ வந்து எப்படி இருக்கணும்? விரிஞ்சு இருக்கணும். ஓகே, draw the picture. Next, a right angle. Right angle ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரி இருக்கணும். அப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம 90 டிகிரி போ. நெக்ஸ்ட் a straight angle. ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா என்ன அர்த்தம்? ஒரு லைன், அதான் நமக்கு ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்கிறோம். செகண்ட், நேம் த vertex and sides that form each angle. See the first picture. அதில் வேர்டெக்ஸ் என்ன? நமக்கு வேர்டெக்ஸ் என்னது? சென்டர் பாயிண்ட் மாதிரி இருக்கக்கூடியது. ஓகே, டி. இப்போ வேர்டெக்ஸ் டி. சைட்ஸ் என்னது? டிஇ அண்ட் டிஎஃப். ஓகே, see the next picture. இதில் வேர்டெக்ஸ் என்னது? டி. சைட்ஸ் என்னது? டிஇ அண்ட் டிசி. நெக்ஸ்ட் தேர்ட், பிக் அவுட் த ரைட் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் த கிவன் ஃபிகர். see the figure. இங்கே இருக்க படத்தில் பாருங்கள், எது நமக்கு ரைட் ஆங்கிள்ஸ்? ரைட் ஆங்கிள்ஸ் என்னது? கரெக்டாக 90 டிகிரி இருக்கக்கூடியதுக்கு தான் ரைட் ஆங்கிள்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, சி ஃபஸ்ட்டு பிக்சர் 90 டிகிரி, டிக்கெட். நெக்ஸ்ட் சி செகண்ட் பிக்சர் 46 டிகிரி, நோ. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், சி த பிக்சர். இங்கே நமக்கு ரைட் ஆங்கிள்னாலே அவருடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ இது ரைட் ஆங்கிள், டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இது என்ன ஆங்கிள்? அப்டியூஸ் ஆங்கிள் 105 டிகிரி. ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள், ஆங்கிளை எப்படி இருக்குது? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா? இது ரைட் ஆங்கிள், டிக்கெட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன், பிக் அவுட் த அக்யூட் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் த கிவன் ஃபிகர்ஸ். அக்யூட் ஆங்கிள்ஸ்னால் என்னமா அர்த்தம்? அக்யூட் ஆங்கிள்ஸ்னால் 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கக்கூடிய ஆங்கிள்னு அர்த்தம். சி ஃபஸ்ட்டு 33 டிகிரி, டிக்கெட். செகண்ட் ஒன் 56 டிகிரி, டிக்கெட். தேர்ட் ஒன் 68 டிகிரி. 68 என்னது? நமக்கு அக்யூட் ஆங்கிள்ஸ் தான், டிக் பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன் 90 டிகிரி, 90நாலே ரைட் ஆங்கிள், அப்போ டிக் பண்ணக்கூடாது. ஃபிஃப்த்து ஒன் 100 டிகிரி, இது என்னது? அப்டியூஸ் ஆங்கிள், நம்ம டிக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன், பிக் அவுட் த அப்டியூஸ் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் த கிவன் ஃபிகர்ஸ். அப்டியூஸ்னால் என்ன மீனிங்? அப்டியூஸ்னால் 180 டிகிரிக்குள்ளே இருக்கணும், 90லேருந்து 180 டிகிரிக்குள்ளே இருக்கணும். சி ஃபஸ்ட்டு ஒன் 101, டிக்கெட். செகண்ட் ஒன் 90 டிகிரி, டிக் பண்ணக்கூடாது. தேர்ட் ஒன் 129 டிகிரி, டிக்கெட். ஃபோர்த்து ஒன் 38 டிகிரி, இது நமக்கு அக்யூட் ஆங்கிள், டிக் பண்ணக்கூடாது. ஃபிஃப்த்து ஒன் 89 டிகிரி, இது நமக்கு 90 டிகிரி விட குறைவாக இருக்குது, அதனால் இதை டிக் பண்ணக்கூடாது. சிக்ஸ்த்து ஒன், நேம் த ஆங்கிள் இன் ஈச் ஃபிகர்ஸ் கிவன் பிலோ இன் ஆல் த பாசிபிள் வேஸ். இங்கே நமக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதில் ஆங்கிளை நம்ம மென்ஷன் பண்ணணும். அது என்னென்ன நமக்கு ஃபிகர் உண்டாக்குறது அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். சரி, த ஃபஸ்ட்டு பிக்சர். இங்கே ஆங்கிள் எங்கே இருக்குது? ஆங்கிள் எம். இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இதை எப்படி எழுதக்கூடிய பாசிபிள் வேஸ் அப்படின்னா, ஆங்கிள் எல்எம்என், இன்னொன்று ஆங்கிள் என்எம்எல். ஆங்கிள்ங்கிற எம்முங்கிறது நடுவில் இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட் பிக்சர். இங்கே ஆங்கிள் என்னது? ஆங்கிள் கியூ. இதை எப்படி எழுதுவோம்? angle PQR. Next, angle RQP. Students, we had worked out 2 sums. Remaining 2 sums, you do it as your homework. Next, say true or false. First one, 20 degree and 70 degree are complementary. 20 70 add பண்ணுங்க, என்ன வரும்? 90 வரும். அப்போ இது complementary தானே? Right, true. Second one,
88 degree and 12 degree are complementary. 88ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணுங்க என்ன வரும் 100. 100ங்கிறது obtuse. So it is false. Third one, 80 degree and 180 degree are supplementary. 80ஐயும் 180ஐயும் ஆட் பண்ணுங்க என்ன வரும் 260 degree வரும். ஓகே, சப்ளிமெண்ட்ரிங்கிறது 180க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஃபோர்த் ஒன், 0 degree and 180 degree are supplementary. 0வையும் 180ஐயும் ஆட் பண்ணுங்கள் என்ன வரும் 180 degree தான் வரும். இட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு, ட்ரா அண்ட் லேபிள் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ். உங்களுக்கு இங்கே ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ப்ரொடக்டரை யூஸ் பண்ணி அந்த ஆங்கிள்ஸை மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஆங்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கேலில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ யூ ஜஸ்ட் ட்ரா எ லைன். இதுக்கு நீங்கள் வேர்டெக்ஸ் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். இந்த வேர்டெக்ஸ் பாயிண்ட்டு தான் நமக்கு ஏ. ஓகேயா, இப்போ நம்ம அந்த பாயிண்டில் கரெக்டாக இந்த ப்ரொடக்டரை வச்சு இந்த வேர்டெக்ஸில் இருந்து நமக்கு என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அங்கே மார்க் பண்ணணும். இங்கே நமக்கு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம 90 டிகிரியை மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆங்கிளுக்கு லைன் போட்டோம் பார்த்திங்கன்னா, இந்த லைனுக்கு நம்ம நேம் சொல்லணும். இப்போ ஏ, இப்போ இது வந்து எஸ். ஓகேயா, அப்போ எஸ் போட்டுக்கணும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து என்னது என், ஆனால் என்னு நோட் பண்ணிக்கணும். இப்போ தென் ட்ரா அண்ட் லேபிள் எ பாயிண்ட். நம்ம பாயிண்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும், வேர்டெக்ஸ்லேருந்து லைன் ட்ரா பண்ணிக்கணும். இதுதான் 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரிங்கிறனால ஸ்கொயர் ஷேப் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஆங்கிள் BIG = 35 டிகிரி. ஃபஸ்ட்டு யூ ட்ரா த லைன். நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கிட்டோம். அடுத்தது ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கு வேர்டெக்ஸ், அதுதான் என்னது ஐ. ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ரொடக்டரை வந்து சென்டராக வச்சுட்டு நமக்கு எவ்வளோ டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க 35 டிகிரி. இது அக்யூட் ஆங்கிளா அப்டியூஸ் ஆங்கிளா? இது அக்யூட் ஆங்கிள். அப்போ குறுகி தான் இருக்கணும். ஓகே, 35 டிகிரி எங்கே இருக்கோ அங்கே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துடணும் ஐ. இப்போ இந்த லைனில் இது என்னது ஜி. ஓகே, ஜின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அதை மார்க் பண்ண பாயிண்ட்டு பி லைன். ஓகே, இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த வேர்டெக்ஸுக்கும் நம்ம மார்க் பண்ண 35 டிகிரி ஆங்கிளுக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிடணும். இதோடைய ஆங்கிள் தான் நமக்கு 35 டிகிரி. ஓகேயா, we had worked out 2 sums. Remaining 2 sums you do it as your homework. Next, 9th sum, identify the types of angles shown by the hands of the given clock. இங்கே கிளாக் இருக்குது பாருங்கள், இது இருக்கக்கூடிய கிளாக் ஒவ்வொன்றும் அது என்ன ஆங்கிள் அப்படிங்கிறது சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டு பிக்சர் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குது, விரிஞ்சு இருக்குது. ஸோ அப்டியூஸ் ஆங்கிள். செகண்ட் ஒன், இங்கே ஆங்கிளே இல்லை, ஸோ 0 ஆங்கிள். தேர்டு ஒன், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள், அதனால் இது என்னது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஃபோர்த் ஒன், ரொம்ப குறுகி இருக்குது, அதனால் இது அக்யூட் ஆங்கிள். லாஸ்ட் ஒன், கரெக்டாக எப்படி இருக்குது 90 டிகிரி, ஸோ இது ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் 10th சம், ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப். காம்ப்ளிமெண்ட்ரினால என்ன அர்த்தம், அதை ஆட் பண்ணும் பொழுது நமக்கு 90 டிகிரி வரணும். ஓகேயா, 30 டிகிரி, காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் 30 டிகிரி. 90 காம்ப்ளிமெண்ட்ரினாலே 90 டிகிரியே மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். 90 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. 90 மைனஸ் 30, 0 மைனஸ் 0 0, 9 மைனஸ் 3 6. ஆன்சர் 60 டிகிரி. நெக்ஸ்ட் சம், 26 டிகிரி, காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் 26 டிகிரி. காம்ப்ளிமெண்ட்ரினாலே என்னது 90 டிகிரிலேருந்து மைனஸ் 26 டிகிரி. காம்ப்ளிமெண்ட்ரினாலே 90லேருந்து மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். 90 minus 26, 0 minus 6 is not possible, so you borrow in 10th place. Here 9, 9 வந்து 1 வாங்கிட்டோம்னா 8 ஆயிரும். இங்கே 10 minus 6 4, 8 minus 2 6. Answer is 64 degree. Next, find the supplementary angle of. Supplementary angle-நாலே 180 degree வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேயா, first sum 70 degree. 70 டிகிரிக்கு supplementary of 70 degree. supplementary-நாலே என்ன மீனிங், 180 டிகிரின்னு அர்த்தம். 180லேருந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் 70. 0 மைனஸ் 0 0, 8 மைனஸ் 7 1, இந்த 1 அப்படியே வந்துடும். ஓகே, ஆன்சர் இஸ் 110 டிகிரி. செகண்ட் சம் 35 டிகிரி, சப்ளிமெண்ட்ரி ஆஃப் 35 டிகிரி. சப்ளிமெண்ட்ரினாலே 180 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேயா, 180 டிகிரி மைனஸ் 35 டிகிரி. 180 மைனஸ் 35, 0 மைனஸ் 5 இஸ் நாட் பாசிபிள், ஸோ யூ பாரோ இன் 10th place. இயர்லேருந்து 1 வாங்கிக்கிறோம்.
8 7 வரும் 0 10 வரும் 10 minus 5 5 7 minus 3 4 இந்த 1 அப்படியே வந்துரும். Answer is 145 degree. Next, find the supplementary or complementary angles in each case. இங்கே நமக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது சப்ளிமெண்ட்ரியா காம்ப்ளிமெண்ட்ரியான்றது கண்டுபிடிச்சு அதோட மீதி ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சப்ளிமெண்ட்ரினாலே 180 டிகிரி மைனஸ் பண்ணி போடணும். காம்ப்ளிமெண்ட்ரினா 90 டிகிரி மைனஸ் பண்ணி பண்ணணும். ஓகேயா? See the first sum. இங்கே ஆங்கிள் டிபிசி 25 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 180 டிகிரிலேருந்து மைனஸ் 25 டிகிரியை கண்டுபிடிச்சிட்டா நம்ம பேலன்ஸ் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். 180 டிகிரி மைனஸ் 25 டிகிரி 180லேருந்து 25 மைனஸ் பண்ணால் 0 5 5 இஸ் நாட் பாசிபிள். ஸோ யூ பாரோ இன் 10th பிளேஸ் 7 மாறிடும். இங்கே 0 10 மைனஸ் 1 5 7 மைனஸ் 2 5 1 அப்படியே வந்துடும். ஆன்சர் இஸ் 155 டிகிரி. அப்போ பேலன்ஸ் ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 டிகிரி. பேலன்ஸ் ஆங்கிள் இப்போ நமக்கு 155 டிகிரின்னு கிடச்சிச்சு. சி செகண்ட் சம். இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியுது ரைட் ஆங்கிள். உங்களுக்கு ஒரு ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 90 டிகிரி மைனஸ் 30 டிகிரி 90 மைனஸ் 30 0 மைனஸ் 0 0 9 மைனஸ் 3 6 60 டிகிரி. அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குங்க? பேலன்ஸ் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஸ்டூடெண்ட்ஸ், we had worked out 2 sums. Remaining 2 sums you do it as your homework. Next, objective type questions. 13. In this figure, which is not the correct way of naming an angle. See the picture. இந்த பிக்சரை பாருங்க. இதில் எந்த ஆங்கிள் இதில் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறது. ஆங்கிள்ன்ற வேர்டு வந்து சென்டராக இருக்கணும். ஓகே, இப்போ இங்கே ஆங்கிள் என்னது? ஒய். ஆங்கிள் சென்டராக என்ன இருக்கணும்? ஒய் இருக்கணும். ஓகே, சி ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஒய். ஒய்ங்கிறது ஆங்கிள். அப்போ இது கரெக்டு. நெக்ஸ்ட் பி பாருங்க. ஆங்கிள் இசட் எக்ஸ் ஒய்ங்கிறது ஆங்கிள் கிடையாது. ஓகே, அப்போ இது ஃபால்ஸ். அப்போ தேர்ட் ஒன்னை பாருங்க. ஆங்கிள் இசட் ஒய் எக்ஸ் ஒய் தான் ஆங்கிள். அப்போ இது கரெக்டு. லாஸ்ட் ஒன் ஆங்கிள் எக்ஸ் ஒய் இசட். இங்கேயும் நமக்கு சென்டராக தான் ஆங்கிள் இருக்குது. அப்போ இது கரெக்ட். அப்போ எது ராங் ஒன்? B. Angle ZXY is not the correct way of naming an angle. Next, 14th sum. In this figure, angle AYZ equal to 45 degree. If point A is shifted to point B along the ray, then the measure of angle BYZ is dash. See the picture. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆங்கிள் AYZ வந்து 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்ற பாயிண்ட் வந்து Bன்றதுக்கு ஷிஃப்ட் ஆனாலும் ஆங்கிள் BYZ வந்து என்ன ஆங்கிளில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பிக்சர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ABX இதெல்லாம் ஒரே லைனில் இருக்குது. ஓகே, அப்போ இதெல்லாம் என்னது? ஒரே ஆங்கிளில் தான் இருக்கும். 45 டிகிரிக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டோம்னா அந்த லைனில் எந்த பக்கம் நம்ம பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணாலும் அது 45 டிகிரி தான் இருக்கும். இப்போ ஏன்ற பாயிண்ட் வந்து பிக்கு மாறினாலும் பின்றது ஏக்கு மாறினாலும் அதோடைய ஆங்கிள் எப்படி தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி அங்கே கொடுத்துருக்காங்க AYZ equal to 45 டிகிரின்னு. அப்போ ஆங்கிள் BYZ என்னவா தான் இருக்கும்? 45 டிகிரி தான் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், in this video you learnt angles. Next video you will learn points and lines. Students, exercise 4.2 write in your max note. Okay students, thank you.